அன்பு நேயர்களே வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் எது ரொம்ப எளிதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக பதில் சொல்லிவிடுவீங்க. ஐயா உமக்கு எப்படி இருக்குது, சுகம் அதிகமாக இருக்கா கஷ்டம் அதிகமாக இருக்குதுன்னா கண்ணை முடிக்கிட்டு சொல்லுவீங்க. எங்கெங்கே சுகம் கஷ்டம்தான் அதிகமாக இருக்குது இல்லையா? பொங்கலுக்கு நடுவில் முந்திரி பிற்பாட்டம் எப்பயாவது ஒரு சுகம் வருது, அது வாயில் போடுறதுக்குள்ளே கீழே விழுந்துருது. இது கஷ்டம்தான் அதிகமாக இருக்குது. நான் கஷ்டம்தான் வாழ்க்கை. இந்த கஷ்டத்துக்கு நடுவில் தான் வாழ வேண்டும். இந்த கஷ்டத்தில் நடுவில் வாழ்வது தான் வாழ்க்கை. ஆனால் அந்த கஷ்டத்துக்கு நடுவில் சுகமாக வாழ்வது எப்படி என்பதைத்தான் ஆன்மீகம் நமக்கு சொல்லித் தருது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நம்மளை விட கஷ்டப்படுறவனே யாரும் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் அது தவறு. நம்மை விட கஷ்டப்படுபவர்கள் இருக்கிறார்கள். எப்போ நமக்கு காலில் செருப்பில்லாத கஷ்டம் போகும் அப்படின்னா காலே இல்லாத ஒரு ஆளை பார்க்கும்போது தான் ஆனால் பரவாயில்ல நமக்கு காலாவது கொடுத்துருக்கிறானே அப்படின்ட்டு தோணும். இந்த கஷ்ட நஷ்டங்கள் என்பது இயல்பாக இருக்கக்கூடியது. நம்ம அதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை ரொம்ப சுலபமாக போய்விடும். அதுதான் ஆன்மீகம் சொல்லி தருது. ஒரே தெருவில் நம்ம பார்த்துருக்கலாம். ஒரே தெருவில் பாருங்க, இந்த வீட்டில் வாழை மரம் கட்டி திருமணம் நடக்கும், மங்களகரமான காரியம் நடக்கும். இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அழுகுறலோடு ஒரு துக்க சம்பவம் நடந்தது. ஒரே தெரு தான், ஒரே தெரு தான். ஆனால் ரெண்டும் நடக்குது இல்லையா? இது எதை குறிக்குதுன்னு சொன்னால் ரெண்டும் இயல்பான விஷயம் என்பதை குறிக்கிறது. ரெண்டும் எல்லார் வீட்லேயும் நடக்கும் அப்படிங்கிறத குறிக்குது. அதாவது புத்தர் இடத்துல போய் ஒரு பெண் கேட்குறான். அந்த பெண் ஒரு குழந்தை, அந்த குழந்தை இறந்து போச்சு, ஐயோன்னு துடிச்சு அழுவுறா. போய் புத்தர் இடத்துல கேட்குறா, ஐயா என் குழந்தை போயிடுச்சு, எப்படியாவது என்னை காப்பாற்றி கொடுங்க, நீங்கள் பெரிய மகா முனிவர்னு சொல்கிறாங்க, உங்களால் முடியும்னு சொல்கிறாங்க. அவர் எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறார். ஆனால் இந்த பொண்ணு நம்புது, அந்த புத்தரால் முடியும்னுட்டு நம்புது. இந்த பெண்ணுக்கு என்ன சமாதானம் சொன்னாலும் அம்மா இது இயற்கைதாம்மா, அதெல்லாம் அந்த அம்மா எடுத்துக்கல. ஏன்னா இழந்தவர்களுக்கு தானே வலி புரியும். உடனே புத்தர் சொல்றாரு, இந்த மாதிரிமா நான் உன் குழந்தைய பழைக்க வைக்கிறேன். ஆஹா எப்படியாவது பழைக்க வச்சிருங்க, ஆனால் அதுக்கு ஒரு காரியம் நீ பண்ணணும். என் குழந்தை உயிரோட பழைக்கிறதுக்காக என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். என்ன வேணாலும் பண்ணுவியா? சரி போ, நீ இந்த ஊர் முழுக்க போ. யார் வீட்லையாவது ஒரு வீட்டில், யாருடைய வீட்டில் இதுவரைக்கும் இந்த மரணமே நடந்ததில்லையோ அந்த வீட்டில் இருந்து கொஞ்சோண்டு கடுகு வாங்கிட்டு வாமா, அந்த கடுகை வச்சு உன் குழந்தைய நான் காப்பாத்திடுறேன். ஒரு நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு. உடனே வீடு வீடா போறான். வீடு வீடு போய் கடுகு கேட்குறா, கடுகு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்பா சொல்றா, அம்மா உங்க வீட்டில் மரம். அப்ப போன மாதம் தான் என் மாமனார் போனாரு, அதுக்கு முன்னாடி மாமன் என் தாய் போனாங்க, என் சகோதரன் போனான். ஒவ்வொரு வீட்லையும் ஒரு துக்கம் இருக்கு. சோர்ந்து போய் திரும்ப வர்றான். ஐயா இந்த உலகத்திலே, இந்த தெருவில், இந்த ஊரிலே எல்லார் வீட்டிலுமே இது நிகழ்ந்திருக்கிறது. அதுதானம்மா நான் சொன்னேன், அதுதான் சத்தியம். இழந்ததை நினைத்து வருத்தப்படுவதால் ஒரு பயனும் இல்லை. இருக்கின்ற நாளை நீ நன்றாக வாழ்வதற்கு பார். துக்கம் இருக்கும், இல்லை என்று சொல்ல முடியாது. இழந்தவனுக்கு அந்த வலி தெரியும். அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீ உன்னுடைய மனதை சமாதானப்படுத்தி கொள்ளுகிறார். இதே கேள்வி மகாபாரதத்தில் மோட்ச தர்மம் அப்படின்ட்டு ஒரு பகுதி பின்னாடி இருக்கு, சாந்தி பர்வத்தில் இருக்கு. அதுல பீஷ்மர்கிட்ட தர்மபுத்திரன் கேட்கிறான், ஐயா சிலருக்கு பொருள் போயிடுது, பொருளை இழந்துடுறான், கோடீஸ்வரனா இருக்கிறான், ஓட்டாண்டி ஆகிடுறான். சில பேருக்கு நேசித்த மனைவி போய்விடுகின்றாள், சில பேருக்கு பெற்றோர்கள் போய்விடுகின்றார்கள், சில பெற்றோர்களுக்கு குழந்தைகள் போய்விடுகின்றார்கள். அப்படி இழந்து நிற்கக்கூடிய அவர்களுக்கு எதுதான் ஆறுதல்? அந்த துக்கத்தை தீர்ப்பதற்கு வழியே இல்லையா என்கிறார். பீஷ்மர் என்ன பதில் சொல்வார் அதுக்கு? பீஷ்மர் நேரடியா பதில் சொல்லலை. உடனே ஒரு சின்ன கதை, இந்த கதையை புரிஞ்சுக்கப்பா, உனக்கு இதில் விடை இருக்கு அப்படிங்கிறார். என்ன கதைன்னா, ஒரு ராஜா சேனஜித் என்னட்டு ஒரு ராஜா, சேனஜித் அப்படின்ட்டு ஒரு ராஜா. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப தவம் இருந்து ஒரு பிள்ளைய பெற்றான். அந்த பிள்ளை ஒரு கட்டத்தில் அவனை விட்டு போய்விட்டது, மரணித்து விட்டது, பிள்ளை இறந்து விட்டான். ரொம்ப துக்கம் அவனுக்கு. அவன் ராஜ்யத்தில் எந்த பணியையும் கவனிக்கவில்லை. உடனே அவனுடைய நண்பன் வருகின்றான். அவன் பெரிய வேதாந்தி, வேதத்தை நன்றாக அத்தியனம் பண்ணவன். அவன் வாழ்க்கையினுடைய, அதாவது ஒரு விஷயத்தை படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை படித்து சொல்லலாம். ஆனால் அந்த படிப்பு தந்த விஷயத்தை வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் அனுஷ்டானம் பேர். அந்த அனுஷ்டானமும் அதுக்கு தந்த வைராக்கியம் இருக்குது இல்லையா, அதுதான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அவன் வைராக்கியம் மிகுந்தவன். அவன் சொல்லுகின்றான், இதை பாருப்பா, இந்த கர்மா இருக்கிற வரைக்கும் இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ நுகர்வினையை அனுபவிக்க பிறந்தவன், வினை நுகர்வதற்காக. நுகர்வினை என்ன அர்த்தம்னா, வினை நுகர்வதற்காக பிறந்தவன். அதுக்கு என்ன நீ இந்த உடம்பை எடுத்துக்கிட்டு வந்திருக்கிற? நீ கழுதையா பிறக்க வேண்டும், அந்த வினை இருந்தா நீ கழுதையாக பிறந்திருப்பாய். ஆனால் நீ இப்படி பிறந்து விட்டாய். நீ ஒன்றை நினைத்து பார்,
குறைந்த ஆயுள் உடையவன் உன்னுடைய மகன், புத்திர சோகத்தால் கஷ்டப்பட வேண்டும் என்று விதியில் இருப்பவன் நீ. அப்போ குறைந்த ஆயுள் உடைய மகன் உனக்கு பிறந்தால்தான் நீ புத்திர சோகத்தால் துன்பப்படுவாய். ஆகையினால்தான் அந்த பையன் உனக்கு மகனாக பிறந்திருக்கிறான். இதுதான் சூட்சுமம். இந்த கர்மா தியரியை நீ புரிந்து கொள். சரி, இதுக்கு விலகிறதுக்கு வழியே இல்லையா? ஒரு விஷயத்தை சொல்ற, இத பாருப்பா, இந்த கட்டைகள் இருக்குது இல்லையா, அந்த கட்டைகள் கடல்ல நிறைய கட்டைகள் இருக்கும். ஏதோ ஒரு கட்டையோடு சேர்ந்து கொஞ்சம் தூரம் போகும், அப்புறம் தனித்தனியாக விலகும். அதை போல இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் மனித சரீரம் எடுத்து, இதை போலவே மனித சரீரம் எடுத்த இன்னொரு ஜீவாத்மா, அந்த தேகத்தோடு கூடிய அந்த ஜீவாத்மா, அவர்கள் இருவரும் ஏதோ ஒரு, அதாவது உத்பாதிக உறவு என்று சொல்லுகின்ற மனைவி, மக்கள், உற்றம், சுற்றம், பாசம், நட்பு என்று ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் இணைகின்றார்கள். ஆனால் ஒரு கட்டத்திலே எப்படி ஒரு கட்டத்திலே சேர்ந்தார்களோ அதுக்கு முன்னாடியே அந்த உறவு கிடையாது இல்லையா? என்னை 22ஆம் தேதி ஒரு நண்பனை சந்தித்தோம், அதுக்கப்புறம் அவன் உயர் நண்பனாக ஆகிவிட்டான் என்று சொன்னால், 20 வயதிலே சந்தித்தோம் என்று சொன்னால், 20 வயதுக்கு முன்னாடி இவன் எங்கே இருந்தான்? அப்பொழுது நீயும் அவனை அறியவில்லை, அவனும் உன்னை அறியவில்லை. அதே போலவே உன்னுடைய பிள்ளையை இதற்கு முன்னால் நீ அறியவில்லை, பின்னாலும் அறியப் போவதில்லை. அவனும் உன்னை அறியான். 2 பேரும் இந்த தேகத்தை விட்டு நீங்கிய பிறகு, தேக சம்பந்தம் கழிந்த பிறகு, வேறு வேறு தேகத்தில் புகுந்த பிறகு, நீங்கள் இருவரும் ஒன்றாக இருந்தாலும் கூட நீங்கள் இருவரும் தந்தையாகவும் பிள்ளையாகவும் இருந்தீர்கள் என்பதை அறிய மாட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு பொருளுக்கு ஏன் நீ ஏங்குகின்றாய்? ஆகையினால் இதை விடு. இந்த துன்பங்கள் எல்லாம் தேகத்திற்குத்தான், உடம்புக்குத்தான், வேறு யாருக்கும் கிடையாது. இந்த சுகதுக்கங்களை எல்லாம் இந்த உடம்புதான் அனுபவிக்கிறது. தேகமே ஆத்மா என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கும் வரை இந்த சம்சாரத்தனம் அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த உலகியல் வாழ்க்கையோடு பொருந்தி சுகதுக்கம் படுகின்ற அந்த கஷ்டங்கள் உனக்கு இருக்கத்தான் செய்யும். அதிலே இருந்து விலகு. நீ தேகமே ஆத்மா என்கிற நிலையை விட்டு வெளியே வா. இதைத்தான் அந்த பீஷ்மர் தர்மபுத்திரருக்கு சொல்லுகின்றார். இந்த உணர்வு இருக்கின்ற வரைக்கும் நமக்கு கஷ்டங்கள் என்பது அணுகாது, அணுகினாலும் அது கஷ்டமாக தெரியாது.